இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போறோம். சிறுகதைகளின் அரசர், சிறுகதைகளில் இன்றியமையாத ஒருவர், சிறுகதைகளில் மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனோட ஒரு கதை தான் என்ன அப்படின்னா தெருவிளக்கு. சரியா? தெருவிளக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இப்போ நம்ம வீட்டில் விளக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தெரு அப்படிங்கிறது பல மக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை. ஆகவே நம்ம வீட்டுக்கு போகிறனாலே வழி காமிக்கிறது என்னதான்? தெரு தான். அந்த தெருவை வழி காமிக்கிறது என்ன அப்படின்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய தெருவிளக்கு. ஆகவே தெருவிளக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. இவரோட கதையில ஒரு தாத்தாவை பற்றி சொல்றாங்க. அந்த தாத்தா வந்து ரொம்ப வயதானவர். அந்த தாத்தாவனால ரொம்ப வேகமாக நடக்க முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாது. தன்னோட குழந்தைகள் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தாத்தாவை கைவிட்டாங்க. அப்ப கைவிட்டதுமே என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வயசு ஆயிடுச்சு, ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. கையில ஸ்டிக் வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தடி வச்சு தான் நடப்பாரு. அந்த தாத்தாவுக்கு என்ன வேலைன்னா யாருமே கவனிக்காம இருக்கிறதுனால எப்போதுமே அந்த ஊர்ல ஒரு தெருவிளக்கு இருக்கும். தெருவிளக்குன்னா அன்றைய காலத்துல பெரிய ஒரு போஸ்ட் கம்பி இருக்கும். அதுல நீளமா இருக்கும், ஒரு 2 இன்ச் பைப் இருக்கும். அதுல வளைச்சு உள்ள என்ன ஆகும், லைட் பல்ப் இருக்கும். அதுக்கு மேல அதை மூடியிருக்காங்க, கண்ணாடியாக போட்டிருப்பாங்க. நிறைய விளக்கு ஆனாய் ஆஃப் ஆகி எரியுறதுனால அது என்ன குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா அந்த விளக்கு ஹீட் ஆகும். அது நிறைய பூச்சிகளை தான் வந்து உட்காந்துன்னா அந்த ஹீட்டுக்கு அது அப்படியே அதை படிஞ்சிடும். அதனால அந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மஞ்சள் நிறமா இருக்கும். சரியா? இன்னைக்கு மாதிரி சோலார் சிஸ்டம் தான் அன்னைக்கு. இன்னைக்கு சோலார் சிஸ்டம் தெருவிளக்கு எப்படி காலையில் 6 மணிக்கு ஆனாலும் சாயந்தரம் 6 மணிக்கு ஆனாலும் காலையில் என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தெருவிளக்கு என்ன இந்த மாதிரி ஒரு அமைப்பு முறையை தான் இந்த சிஸ்டம் தான் அன்னைக்கு வரல. காலையில சாயந்தரம் 6 மணிக்கு யாராவது ஆன் பண்ணணும், காலையில் 6 மணிக்கு ஆஃப் பண்ணணும். அந்த முறையில இருந்துச்சு. அந்த தெருவில் அந்த தெருவிளக்கு பக்கத்திலேயே இருப்பாரு. எல்லாத்துக்கும் யாசகம் பெற்று, அதாவது வந்து பிச்சை எடுத்து அவர் என்ன பண்ணார், சாப்பிட்டு வந்தாரு. அங்கதான் அவருக்கு எல்லாமே வீடு எல்லாமே அவருக்கு அந்த தெருவிளக்கு தான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தெருவிளக்கு வந்து குடும்பம்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன, ஒரு சின்ன பையன் விளையாண்டு இருக்கார், வந்து விளையாடிட்டு இருக்கான். அந்த தெருவிளக்கு கண்ணாடி மேல என்ன பட்டுது, அந்த தெருவிளக்கு எரிமலை. உடனே இந்த தாத்தாவுக்கு தெருவிளக்கு எரியுங்கிறது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. கண்ணு தெரியும், அந்த தெருவிளக்கையே இப்படி சாஞ்சிருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் உணவு வாங்கறதுக்காக வெளியே போயிட்டு வரக்கூட அந்த தெருவிளக்கு என்ன பண்ணிடுறாங்க, அங்கிருந்து அப்புறப்படுத்தி. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாத்தா வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா இறந்தார். ஆகவே இந்த தாத்தாவுக்கு தெருவிளக்கு தாத்தாவுக்கும் ஆதரவா இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு புது தெருவிளக்கு வருது. அங்க நிறைய குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க விளையாடி. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அந்த இப்போ புதுசா மாற்றப்பட்ட தெருவிளக்கு என்ன வயசாகும், அதுலயும் என்ன மஞ்சள் நிறம் படி. அங்க இருக்கிற குழந்தைகள் சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன வயசு ஆகும். ஆகவே வாழ்க்கையில எல்லாத்துக்கும் இளமை, மூப்பு, சாக்காடு. சாக்காடுன்னா சாவு. இதெல்லாம் பொதுவானது. ஆகவே பழையன கழிதலும் புதியன என்ன கூடுவதும் கால வழக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் எல்லாத்துக்காகவும் காத்திருக்காது. நம்ம வாழ்க்கையில எதை எப்போ பண்ணணுமோ அதை டக்குன்னு என்ன பண்ணிடணும். அதே மாதிரி இந்த தாத்தா சொல்லப்பட்ட மாதிரி எல்லாத்துக்குமே என்ன வயசு ஆகும். வயசு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அது யாராலையும் நிறுத்த முடியும். ஆகவே நடக்கக்கூடிய செயல்பாடு என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். பழையனையெல்லாம் கழிஞ்சுட்டே இருக்கும், புதியனையெல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கும், உள்ள புகுந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்க 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, 2ஆம் ஆண்டிலே இருக்க முடியுமா? அடுத்து 3ஆம் ஆண்டு போகணும், உங்க வாழ்க்கையை பார்க்கணும், ஹையர் ஸ்டடீஸ் பிஜி ஏதாவது பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும். இதுதான் 2ஆம் ஆண்டில் நடந்ததையே நினைச்சுக்க முடியுமா? நினைச்சு வேணா பார்க்கணும். அதையவே நினைச்சுட்டு இருந்தா எதிர்காலத்தை என்ன பண்ணுவீங்க, இழந்துருவீங்க. முக்கியமா என்ன பண்ணுவீங்க, முன்னாடி நடந்ததை நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருந்து. ஆகவே இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம குறிக்கோளோட செயல்படணும். அது மட்டும் இல்லாம பழசு நினைச்சிட்டே இருக்கவே கூடாது. பழசு நினைச்சு அதோட எப்படி விட்டுறணும். பழசு நினைச்சிட்டே இருக்கணும்னா எதிர்காலத்தில் நடக்கிறதும் நிகழ்காலத்தில் நடக்கிறதும் நம்ம என்ன முடியுமோ கைவிட்டு. சரியா? அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்காது, சிறப்பா இருக்காது. ஆகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த கதையில் நம்மளுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத அழகாக புதுமைக்கிட்ட நமக்காக நினைக்கிறார், படைச்சிருக்காரு. அந்த தெருவிளக்கு மேல ரொம்ப பற்றுதலோட பாசத்தோட அந்த தாத்தா எழுதுகிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு
உற்றார் உறவினர் யாரும் இல்லை, அவர் ஆதரிப்போர் யாரும் இல்லை. ஆகவே அந்த தெருவிளக்கு மேல அதிக பற்று வச்ச காரணமாக அந்த தெருவிளக்கு எடுத்து சொன்னீங்க இவரும் மனசு வந்து என்ன பண்ணிட்டார், இறந்து போயிட்டு. ஆகவே அந்த தெருவிளக்கு கொஞ்ச நாள் இருந்ததுன்னா இந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது இதில் இருந்து நம்ம பெறக்கூடிய செய்தி. அதுக்கடுத்து பழைய கணிதலும் புதிய புரிதலும் ஒரு சிறப்பான தமிழர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த போகி பண்டிகை தான் கொண்டாடுறாங்க. அப்ப பழசையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்கல்ல, ஆகவே அந்த பழசோட சேர்ந்து நம்மளோட தேவையில்லாத வேதனைகளும் குற்றங்களும் என்ன எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், இப்ப நம்ம இந்த பார்த்த கதையை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால வந்து ஒரு இருட்டுல வாழ முடியாதுன்றதுனால அவர் இறந்துருக்காரு. அதனால அங்கிருந்து அவரை வேற அப்புறப்படுத்திட்டு தெருவிளக்கையும் அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு புது தெருவிளக்கு போடுறோம். அந்த புது தெருவிளக்கு போடுறதுனால சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அதை கீழே விளையாடுறதுனால அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கிறனால பழைய கணிதலும் புதிய புரிதலும் கால வகை ரொம்ப சிறப்பு. உட்காருப்பா. அந்த தெருவுக்கு மட்டும் விளக்கு இல்லை, அந்த தாத்தாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி மாதிரி இருந்துச்சு. அதற்குனால அவர் என்ன பண்ண உயிர் வாழலை அப்படிங்கிற ஒரு செய்தியை அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து மாணவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க, ஒரு சாதாரணமான ஒரு கருத்தை சொல்லுங்க பார்க்கல. இது இருக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு உணர்வு மிக்க ஒரு படைப்பாற்றலை நம்மளுக்கு புதுமை பித்தன் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. நன்றிப்பா.